ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சசியும் வேலுவும் சேர்ந்துட்டு மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுவாங்க. ஸோ எல்லாரும் வேறு வழியே இல்லாமல் துணிமணிலாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சீமா பேக் பண்ணிட்டு இருக்கும்போதே பிரேமை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. எல்லாமே என்னால் தான், என்னை மன்னிச்சிருங்க பிரேம், எனக்கு வேறு வழி தெரியலை, அதனால தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பிரேமும் புரிஞ்சுக்கிறான். நீ ஒன்றும் அழாத, உன்னோட சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, உன் இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க சீமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதோட இங்கே சீமா என்ன பண்ணுறா, குழந்தைய தூக்கிட்டு எல்லாரும் ரூமுக்குமே போய் பார்க்குறா. எல்லாருமே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்தோம், இப்போ இந்த வீட்டில் காலி பண்ணுறதுன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்காரிங்க, மாமியாக்காரிங்க, அப்புறம் ரோஹிணி எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் தன்னோட கணவர்கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சீமாக்கு மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே பேக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் வேலுவும் சசியும் எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க. அப்போ தான் அந்த சாமி ரூம் இருக்கும்ல, அதெல்லாம் போய் எல்லாத்தையும் உடைங்க, எடுத்து தூக்கி வீசுங்க அப்படிங்கிற மாதிரி சசி சொல்கிறா. உடனே பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே போய் தடுக்கிறாங்க. இந்த சாமி சிலையெல்லாம் நீங்கள் யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறாங்க. ஆனால் அது எதையுமே சசி கேட்க மாட்றா. எல்லாத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறா. சீமா காலில் விழுந்து கெஞ்சி பார்க்குறா. அப்பயுமே சசி மனசாட்சியே இல்லாமல் வெளில துரத்திடுறா. எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் எல்லாரும் சீமா, ரோஹிணி, அன்னிக்காரிங்க எல்லாருமே அவங்க நகையை கொடுத்து ஏதாவது ஒரு வீடு பாருங்க, அங்கே போய் தங்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ பவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த சீமா தான். இந்த சீமாவை எல்லாரும் அவ்வளோ நம்பினீங்க, இந்த சீமாவால் தான் இப்போ நம்ம நடுத்தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணா பின்னான்னு திட்டுறா. இங்கே பெரிய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குற பாட்டிக்கு ரொம்பவே கோபம் வருது. போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்துறாங்க. அந்த அதிர்ச்சியில் அவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. பதறி அடிச்சுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அவங்க ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க. இவ்வளோ மாதிரி பணத்தை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எல்லாரும் கை எடுத்து கும்பிட்றாங்க. இப்போதைக்கு எங்ககிட்ட காசு இல்லை, அவங்கள நீங்கள் இப்போதைக்கு பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சீமாவுக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறா, சசியும் வேலுவும் இருக்கிற அந்த பரத்வாஜ் வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போகிறா. என்ன சீமா இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அப்போ தான் சசிகிட்ட சொல்கிறா, இந்த குழந்தைய நீ வச்சுக்கோ, இந்த குழந்தைய நீ வச்சுட்டு எனக்கு காசு கொடு, எங்கள் பாட்டியை நாங்கள் காப்பாற்றணும், இந்த வீட்டை விட்டு எங்களால் போகிறதுக்கு மனசு இல்லை, இந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் எங்களுக்கு தங்க இடம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சசியும் ஒத்திக்கிட்டு எல்லா பேப்பர்ஸ்லேயும் சைன் வாங்கிட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு பணத்தையும் கொடுக்குறா. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட பிரேம் சீமாவை தேடி வீட்டுக்கே வரான். உடனே சசி சொல்கிறா, இனிமேல் உன் குழந்தை இனிமேல் உங்களுக்கு கிடையாது, அந்த குழந்தைய எங்ககிட்ட அவள் அடகு வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிரேம் கத்துறான். எதுக்கு சீமா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி தெரியல பிரேம், என்ன பண்ண சொல்கிறீங்க, நம்ம குடும்பத்தை காப்பாற்ற நம்ம குழந்தையை தவிர வேறு எதுவுமே கையில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிகிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. பாட்டியையும் ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிடுறாங்க. அதோட இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்துடுது, இந்த மாதிரி சீமா குழந்தைய கொடுத்து தான் பணத்துக்கு ரெடி பண்ணியிருக்கான்னு. எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஏன் சீமா அப்படி பண்ணன்னு மாமியாக்காரங்களும் கேட்குறாங்க. வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அலறா. அதோட இங்கே என்ன பண்ணுறாங்க, வேலுவையும் சசியையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ரொமான்டிக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கண்ணு மூடு அப்படின்னு சொல்லிட்டு வேலு அவளுக்கு நெக்லஸ்லாம் கிஃப்ட் பண்ணுறான். எல்லாம் பரத்வாஜ் வீட்டில் இருக்கிற அந்த நகைகள் தான். எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, வாழ்க்கையை வாழ்கிறாங்க ரெண்டு பேரும். அதோட இங்கே பாட்டியை அழைச்சிக்கிட்டு எல்லாரும் பரத்வாஜ் வீட்டுக்கும் வராங்க. பாட்டிக்கு எந்த உண்மையுமே தெரியல. அதோட பாட்டி வந்த உடனே குழந்தை எங்கன்னு கேட்குது. உடனே சசி தன்னோட கையில் குழந்தைய வச்சுட்டு, இந்த குழந்தைய அடகு வச்சு தான் உங்களை அவள் காப்பாற்றிருக்கான்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனசு கடந்து துடிக்குது. எதுக்கு சீமா அப்படி பண்ணங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய தூக்கி அங்கே ஒரு வேலைக்காரி இருக்கா, அவளோட கையில் தொப்புன்னு கொடுக்குறா. உடனே அந்த குழந்தைய அவங்க ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப மோசமாக இருக்குது. இதை பார்க்குற சீமாக்கு மனசெல்லாம் பதறுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தைய இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இதெல்லாம் பார்க்குற பாட்டியுமே இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி வீட்டு உள்ளாக தான் அனுமதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனால் உடனே சசி சொல்கிறா, இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு ஓரமாக தான் அவள் இறை கேட்டா,
அதனால இங்கே இருக்கிற ஸ்டோர் ரூமில் உள்ளதான் நீங்கள் மொத்த குடும்பமுமே இருக்கணும். இந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க மாதிரி தான் எங்களுக்கு சேவை செய்யணும். இந்த பரத்வாஜ் வீட்டு உள்ளாக்க நீங்கள் உள்ளாக்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடை சுற்றி வந்து ஒரு கயிறை வந்து கட்டுறாங்க. ஸ்டோர் ரூமில் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறா. இதெல்லாம் கேட்கும்போது அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மனசு வருத்தப்பட்டு கதறி கதறி அழறாங்க. அதோட குடும்பத்தில் எல்லாரும் வேறு வழி இல்லாமல் ஸ்டோர் ரூமில் தான் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சசியோட கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. உடனே இதெல்லாம் வந்து மனோரஞ்சனி மொத்த குடும்பமும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ரோஹிணிக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும். அதாவது அவள் வந்து டெரஸில் வந்து இருக்கும்போது வேலு வந்து அவளை பார்த்துருப்பான். பார்த்துட்டு சசிக்கிட்ட வந்து தன்னை பற்றி எதையுமே போட்டு கொடுத்துருக்க மாட்டான். வேலுக்கு வந்து தான் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத வந்து ரோஹிணி வந்து புரிஞ்சுக்கிறா. அதோட இங்கே வேலு வந்து என்ன பண்ணா, ஒரு செமையான ஒரு பைக்கை வாங்கி சீன் போட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து ரோஹிணி பின்னாடியிலேருந்து அவனையே பார்த்துட்டு இருக்கா. இதை கண்ணாடி வழியாக அவன் கவனிச்சுட்டு உடனே அவகிட்ட வந்து பேசுகிறான். என்னம்மா என்னையே பார்க்குற, என்ன நான் ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு தெரியும், என்னை சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பட்டா இங்கேருந்து போயிடுறா. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து இவளை வந்து எப்படியாவது அடையணும்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளோட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா, ஏன் பைக்கில் ஏறிக்கும், ஏன் நீ எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். உன்னோட ஹெல்ப் பண்ணும் எனக்கு தேவையில்லை, அது மட்டும் இல்லை நீ வந்து சரியான ஒரு எடுபுடி தான், சசி தான் இந்த வீட்டோட ஓனரு, நீ அவளுக்கு கூட எடுபுடியாக தானே வேலை பார்த்துட்ருக்க, நீ வந்து என்கிட்டலாம் பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறா. இவனுக்கு கடுப்பாகுது, எவ்வளோ திமிரு இருந்தால் இவ இப்படிலாம் பேசுவா அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு நிற்கிறான். அதோட எங்கள் வீட்டில் காட்டுறாங்க, குழந்தை வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது, யாருமே இல்லை. உடனே இதெல்லாம் பார்க்குற தூரத்துலேருந்து பார்க்குற சீமாவுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த கயிறை இருந்து அப்படியே வந்து எடுத்துட்டு ஓடி போய் குழந்தைய போய் பார்க்குறா. பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருமா, உன்னை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, உன்னை வந்து நான் அடகு வச்சுட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குடும்பத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போய் பேச்சு கொடுத்துட்ருக்கா. அந்த குழந்தைய தொட்டு தூக்கலான்னு வரும்போது டக்குன்னு சசி வந்து எவ்வளோ திமிரு சீமா உனக்கு, இந்த குழந்தைய நீ எப்படி தொடலாம், இது ஏன் குழந்தை, நீ தொடுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமாவை வந்து கண்ணா பின்னான்னு திட்டி விரட்டி விடுறா. இது எல்லாத்தையுமே கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கோபமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சசி வந்து இந்த மாதிரி எனக்கு நான்வெஜ் சமைச்சு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பா போல. ஸோ அதனால ரோஹிணி வந்து நான்வெஜ் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பா. அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்ன நீ இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லையே, அவள் தான் கேட்டாலே, அதனால தான் இதை வச்சு அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்கா. அதோட அவளுக்கு சீமா வந்து சமைச்சியும் கொடுத்துருவா போல. அதை வந்து ரசிச்சு ருசிச்சு சசி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆஹா, வெஜிடேரியன் ஃபேமிலின்னு பேரு, கைவண்ணம் சூப்பரா இருக்கு, சீமா செமையா சமைக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாராட்டிட்டு இருக்கா. அப்ப கூட வேலு வந்து ரோஹிணியே பார்த்து சைட் அடிக்கிறது எல்லாத்தையுமே வந்து சீமாவும் வந்து சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்கா. அதோட வேலு ரூமுக்கு போயிட்டு செஸ் விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப வந்து அவனுக்கு ரோஹிணி ஞாபகமா தான் இருக்கு. எப்படியாவது அந்த ரோஹிணியை அடையணும், அதுக்கு என்னெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே நம்ம ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவளும் யோசிச்சுட்டு இருக்கா, வேற வழி இல்லை, வேலுவை வச்சு தான் நம்ம வந்து இந்த குடும்பத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி பேப்பர் எல்லாத்தையுமே வாங்கணும், என்னை மன்னிச்சிருங்க சித்தார்த், எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. என்ன பண்ண போறா அப்படின்னு ஒன்றும் புரியலை. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.